முன்னணி சார்பில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், கோவையில் இந்து முன்னணி சார்பில் 27ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. மானாக்க வீதி, தெலுங்கு வீதி சந்திப்பில் தயாள் மற்றும் ஆட்டோ ஆனந்த் தலைமையில் 4 நாட்கள் பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் நாளில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது. இதுகுறித்து நிர்வாகிகள் தயாள் மற்றும் ஆட்டோ ஆனந்த் தெரிவிக்கையில், இந்த பகுதியில் இந்து முன்னணி சார்பில் 27ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. 5ஆம் நாளில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஊர்வலமானது மானாக்க வீதி, தெலுங்கு வீதி வழியாக தெப்பக்குளம் செல்ல இருக்கிறோம். மேலும் மாலையில் தெப்பக்குளத்திலிருந்து தியாக குமரன் வீதி, TK மார்க்கெட், ராஜ வீதி, வைஷியால் வீதி வழியாக காந்தி பார்க், முத்தண்ணன் குளத்தில் விநாயகரை கரைக்க இருக்கிறோம். மேலும் எங்களுக்கு ஆதரவு தந்த எங்கள் பகுதி மக்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் கண்ணன், மாரி, வினோத், ஆறுமுகம் மற்றும் பக்தர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.